பொதுவா வரலாற்றுல ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் விழுந்துட்டா அது ஒரு சுக்கு நூறா உடைந்த கண்ணாடி கூள மாதிரி தான் நாம நினைக்கிறோம். ஆமா, உடைந்த கண்ணாடி திரும்ப ஒட்டாதுங்கிறது ஒரு எழுதப்படாத விதிதானே. அத பெருக்கி குப்பையில போடுறத தவிர வேற வழியே இல்ல. சரியா சொன்னீங்க. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த உடைந்த சில்லுகள் எல்லாம் தானாகவே ஒன்றிணைந்து வெறும் குவளையா மட்டும் இல்லாம ஒரு பிரம்மாண்டமான கோட்டையா மாறினா எப்படி இருக்கும்? நீங்க எப்போதுமே இந்த மாதிரி சுவாரஸ்யமான வரலாற்று உண்மைகளை தேடுறவங்க அப்படிங்கறதால உங்களுக்காகவே இந்த ஆழமான தேடலை நாங்க வடிவமைச்சிருக்கோம். கண்டிப்பா. பண்டை தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள்ல ஒருவரான சோழர்கள் வரலாற்றை படிக்கும்போது அப்படி ஒரு நம்ப முடியாத சுழற்சியை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு காலத்துல புகழின் உச்சியில இருந்த சோழர்கள் எப்படி வீழ்ந்து சிற்றரசர்களா மாறினாங்க, அப்புறம் எப்படி மீண்டும் ஒரு மாபெரும் 400 கால பேரரசா உருவெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். இதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற முக்கிய ஆதாரங்கள் விஜயாலய சோழன் காலத்து பதிவுகள் தான். இந்த வரலாற்று பதிவுகள் எல்லாமே ரொம்பவே ஆச்சரியமானவை. கரிகாலன் மாதிரி மாமன்னர்கள் ஆண்ட ஒரு வம்சம் களப்பிரர்கள் அப்புறம் பல்லவர்கள் வருகைக்கு பின்னாடி முற்றிலுமா வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு. ஆமா, பல நூற்றாண்டுகளா அவங்க வெறும் சிற்றரசர்களா மற்ற பேரரசுகளுக்கு கப்பம் கட்டுறவங்களாவே சுருங்கி போயிட்டாங்க இல்லையா? ஆமா. ஆனா அந்த இருண்ட காலத்துல இருந்து சோழர்களை மீட்டெடுத்த கோப்பரகேசரிவர்மன் விஜயாலய சோழன் அப்படிங்கிற ஒற்றை மனிதரை சுற்றியே இந்த ஆதாரங்கள் அமைஞ்சிருக்கு. அவர் பிற்கால சோழ பேரரசுக்கு எப்படி ஒரு வலுவான அடித்தளம் போட்டாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இதை நாம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். ஏன்னா இது வெறும் போர்க்களத்துல வாளேந்தி நிக்கிற விஷயம் மட்டும் இல்லையே. நிச்சயமா இல்ல. இது முழுக்க முழுக்க அரசியல் தந்திரம், கூட்டணிகளின் மாற்றம், அப்புறம் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிற ஒரு அசாத்தியமான பொறுமை. இத பத்தி தான் அந்த வரலாற்று தரவுகள் நமக்கு தெளிவா காட்டுது. அந்த தொடக்க கால சூழலை நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சாம்ராஜ்யங்களை ஆண்ட ஒரு வம்சம் இப்போ ஒரு சின்ன ஊர்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. உறையூர் அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல. ஆமா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு காலத்துல உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய நிறுவனம் முற்றிலுமா திவாலாகி போய் மீண்டும் ஒரு சின்ன தகர கொட்டகையிலிருந்து எந்த மூலதனமும் இல்லாம தொடங்குற மாதிரி ஒரு நிலைமை. அந்த அளவுக்கு ஒரு தாழ்வான நிலையில தான் அவங்க இருந்திருக்காங்க. உண்மையாவே ரொம்ப பரிதாபமான நிலைமைதான். கிபி 8ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னா, கிபி 847ஆம் ஆண்டு ஒற்றியூரை ஆண்ட ஸ்ரீகண்ட சோழனோட மகனான விஜயாலய சோழன் உறையூர்ல ஒரு சின்ன சிற்றரசரா பதவியேற்கிறாரு. அவருக்கு பெரிய படைகள் எதுவும் இல்லையே. இல்லவே இல்ல. அவர்கிட்ட யானைப்படைகளோ குதிரைப்படைகளோ இல்ல பெரிய செல்வமோ எதுவுமே கிடையாது. அவர் பல்லவ பேரரசுக்கு கீழே ஒரு சாதாரண ஆளுநர் அல்லது குறுநில மன்னரா தான் தன் பயணத்தை தொடங்குறாரு. இங்கதான் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னன்னா, தனக்கு கிடைச்ச அந்த சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் பேரரசுக்கான வரைபடத்தை அவர் எப்படி தீட்டினாருங்கிறது தான். அதான் அவரோட ராஜதந்திரம். அவர் எடுத்த உடனேயே பெரிய படைகளை திரட்டிக்கிட்டு பல்லவர்களையோ பாண்டியர்களையோ எதிர்க்கல. தனக்கான நேரம் வர வரைக்கும் ரொம்ப அமைதியா காத்துக்கிட்டு இருந்தாரு. சரி, அவர் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாருன்னு புரிஞ்சுக்க அக்காலகட்டத்துல தென்னிந்தியாவோட அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஆமா, வடக்கே காஞ்சிபுரத்தை தலைநகரா வச்சு பல்லவர்கள் ரொம்ப வலிமையா இருந்தாங்க. தெற்கே மதுரைய மையமா வச்சு பாண்டியர்கள் பெரிய ஆதிக்கம் செலுத்தினாங்க. இந்த இரண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல எப்பவுமே ஒரு அதிகார போட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா? எப்பவுமே ஒரு பனிப்போர் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த இரண்டு மாபெரும் யானைகளுக்கு நடுவுல மிக முக்கியமான ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு. அதுதான் காவிரியோட வளமான டெல்டா பகுதி. ஓ, அந்த பகுதி ஆண்டவங்க தான் முத்திரையர்கள், சரியா? சரியா சொன்னீங்க. செந்தலை கல்வெட்டுகள் மாதிரி நம்ம ஆதாரங்கள் இவங்கள பத்தி ரொம்ப தெளிவா சொல்லுது. இவங்க செந்தலை அல்லது நியமம் அப்படிங்கிற ஊரை தலைநகரா கொண்டு தஞ்சை மாவட்டத்தோட ரொம்ப செழிப்பான ஆற்றோர பகுதிகளை ஆண்டு வந்தாங்க. லாபத்திற்காக கட்சி மாறும் அரசியல்வாதிகள் மாதிரி பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடுவுல தங்கள் ஆதரவை மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஏன்? இது முழுக்க முழுக்க அவங்க புவியியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிர்பந்தம். வடக்கேலிருந்து பல்லவ படைகள் தெற்கு நோக்கி வந்தாலும் சரி, தெற்கேலிருந்து பாண்டிய படைகள் வடக்கு நோக்கி போனாலும் சரி, அவங்க முத்திரையர்களோட நிலத்தை கடந்துதான் போகணும். அட, அப்போ ரெண்டு பெரிய படைகள் மோதிக்கொள்ளும் மைய பகுதியா அவங்க நிலம் இருந்துச்சா? ஆமா. அதனால தங்களை தற்காத்துக்க எந்த தரப்பு வலிமையா இருக்கோ அந்த தரப்புக்கு பணிந்து போறது அவங்களுக்கு ஒரு உயிர் வாழும் தந்திரமா இருந்துச்சு. அவங்க சொந்த முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கமா வச்சிருந்தாங்க. இந்த தந்திரமே ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சது இல்லையா? பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் வரகுணவர்மன் காலத்துல அரசியல் சமநிலை முற்றிலுமா மாறுதே.
ஆமா, வரகுணவர்மன் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு மன்னர். அவர் படையெடுத்து வந்தப்போ முத்திரையர்கள் ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. பல்லவர்களோட பலம் குறையுதுன்னு கணிச்சு தங்களோட முழு ஆதரவையும் பாண்டியர்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது பல்லவர்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கும். முத்திரையர்கள் பாண்டியர்களோட சேர்ந்துட்டா பல்லவர்களோட தெற்கு எல்லை பாதுகாப்பற்றதா மாறிடுமே. பல்லவர்கள் இது சும்மா வேடிக்கை பார்த்திருக்க மாட்டாங்களே. நிச்சயமா மாட்டாங்க. பல்லவர்கள் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. ஆனா அவங்க படைகள் நேரடியா தஞ்சைக்கு போறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சு. அதனால உள்ளூர்லயே ஒரு படைய தேடினாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பல்லவர்கள் தங்களுக்கு கீழே அமைதியா இருந்த விஜயாலய சோழனை ஒரு பகடைக்காயா பயன்படுத்த நினைச்சாங்க, சரியா? கரெக்ட். ஆனா ஒரு சிற்றரசனான விஜயாலயன் தஞ்சை முழுவதையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த வலிமையான முத்தரையர்களை எப்படி வீழ்த்தினாருங்கிறது தான் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். முத்தரையர்கள் பாண்டியர்கள் பக்கம் சாய்ந்ததால ஏற்பட்ட இந்த அதிகார சமநிலையின்மைய அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. எப்படி? பாண்டியர்களுக்குள்ள இருந்த உட்பகைய பயன்படுத்தினாரா? அதுவும் இருக்கலாம். முத்தரையர்களோட படைகள் பாண்டியர்களுக்கு ஆதரவா வேறு திசையில போயிருந்த நேரமா அது இருந்திருக்கலாம். விஜயாயன் ரொம்ப நுட்பமா செயல்பட்டு பல்லவர்களோட உதவியோட தஞ்சாவூர் மேல மின்னல் வேக தாக்குதல் நடத்தி கைப்பற்றினாரு. அட, அவர் தஞ்சைய வென்றது மட்டும் இல்லாம நிசும்ப சூதனி அம்மனுக்கு அங்க ஒரு கோவிலையும் கட்டிட்டாரு. அடுத்த 250 வருஷங்களுக்கு மேல தஞ்சாவூரை சோழர்களோட தலைநகராவே மாத்திட்டாரு. இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு பெரிய திருப்புமுனை. பல்லவர்கள் முத்தரையர்களை தண்டிக்கிறதுக்காக எடுத்த இந்த நடவடிக்கை தங்களை அறியாமலேயே தங்களை அழிக்கப் போற ஒரு புதிய சாம்ராஜ்யத்தோட விதைய ஊண்டிடுச்சு. பாண்டியர்கள் சும்மா இருப்பாங்களா என்ன? அதிகார சமநிலையை மீட்க அவங்க திரும்ப தாக்குவாங்க இல்லையா? கண்டிப்பா. வரகுணவர்மன் ஒரு பெரும் படைய திரட்டிக்கிட்டு சோழ நாட்டின் மேல படையெடுத்து வந்தாரு. வடகரையில உள்ள இடவை அப்படிங்கிற இடத்த அடைஞ்சாங்க. பல்லவர்கள் திரும்பவும் பெரிய அதிர்ச்சிக்குள்ள ஆனாங்க. இப்போ பல்லவ மன்னனா அபராஜித மன்னன் இருக்கான் இல்லையா? அவன் கங்கம் மன்னன் முதலாம் பிரிதிவிபதியோட சேர்ந்து பாண்டியர்களை முறியடிக்க முயன்றான். இதுதான் அந்த புகழ்பெற்ற திருப்புறம்பயம் போர், சரியா? ஆமா. கிபி 880 அல்லது கங்க மன்னனோட மரணத்தை வச்சு கிபி 879ன்னு கணிக்கப்படுற ரொம்ப பயங்கரமான போர் இது. பல்லவர்கள், கங்கர்கள் அப்புறம் சோழர்கள் இணைந்த கூட்டணிக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த போர். ஆனா ஒரு நிமிஷம், இந்த போருக்கான மூல காரணமே விஜயாலய சோழன் தானே? ஆனா அவரோட பேர் இந்த போர்ல பெருசா அடிபடலையே. ஏன்னா அந்த நேரத்துல அவர் ரொம்ப முதிர்ந்த வயதை அடைஞ்சிருக்கலாம் அல்லது காலமாயிருக்கலாம். அவருக்கு பின்னாடி வந்த அவரோட மகன் ஆதித்த சோழன் தான் இந்த போர்ல பல்லவ மன்னன் அபராஜிதனோட இணைந்து போரிடுறான். ஓ, ஆதித்த சோழன். இந்த போர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பாண்டிய படைகள் ரொம்ப மூர்க்கமா தாக்குனாங்க. பல்லவ கூட்டணி திணறுச்சு. அப்போ கங்க மன்னன் முதலாம் பிருதிவிபதி தன் உயிரை பணயம் வச்சு தாக்கி போரோட போக்கியே மாத்தினான். பாண்டியர்கள் பின்வாங்கினாங்க. ஆனா கங்க மன்னன் களத்திலேயே உயிர் நீத்துட்டான். இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த போர் பல்லவர்கள் அப்புறம் பாண்டியர்களுக்கு இடையிலான போர் என்றாலும் இதோட உண்மையான வெற்றியாளர் ஆதித்த சோழன் தானே? 100க்கு 100 உண்மை. பலசாலிகளுக்கு இடையே நடக்கிற சண்டையில அமைதியா இருந்து சரியான நேரத்துல காய்களை நகர்த்துற தந்திரம் அது. கங்க மன்னன் இறந்துட்டதால போர்ல கிடைச்ச வருவாயில பெரும் பங்கு ஆதித்தனுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம பல்லவ மன்னன் அபராஜிதன் ஒரு பெரிய தவற்றை செஞ்சான் இல்லையா? ஆதித்தனுக்கு நன்றி சொல்ற விதமா முன்பு விஜயாலயனால் கைப்பற்றப்பட்ட முத்தரையர்களோட பகுதிகளை மீண்டும் ஆதித்தனுக்கே அதிகாரப்பூர்வமா அளித்து விட்டான். அதுதான் வரலாற்றுல நடந்த மிகப்பெரிய முரண். அபராஜிதன் தன் தெற்கு எல்லையை பாதுகாக்க ஒரு விசுவாசமான ஆளை நியமிக்கிறோன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா அவன் பரிசளிக்கிறது ஒரு கூட்டாளிக்கு அல்ல, வருங்காலத்துல பல்லவ சாம்ராஜ்யத்தையே விழுங்க போற ஒரு சோழ பேரரசுக்குன்னு அவனுக்கு தெரியல. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, கிபி 850 முதல் 870 வரை வெறும் 20 வருஷம் மட்டுமே ஆட்சி செய்த விஜயாலய சோழன் அடுத்த 400 வருஷங்களுக்கு மேல நீடித்த பிற்கால சோழர்களோட பொற்காலத்துக்கு தேவையான அஸ்திவாரத்தை போட்டுட்டாரு. அவருக்கு பின்னாடி வந்த ஆதித்த சோழன் அந்த பாதையை மேலும் பலப்படுத்தி ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டான். ஆமா, ஆதித்த இந்த போர்ல பெரும் பங்கை ஏற்காவிட்டாலும் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை மிக சரியா பயன்படுத்திக்கிட்டான். தன்னோட பலத்தை ரொம்ப விரைவா பெருக்கிக்கிட்டான். இந்த ஆழமான தேடல்ல நாம நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். உறைந்திருந்த சோழ வம்சத்தை விஜயாலய சோழன் எப்படி மீட்டெடுத்தார், முத்திரையர்களின் அணிமாறல் எப்படி பல்லவர் பாண்டியர் மோதலுக்கு வழிவகுத்தது, அப்புறம் திருப்புறம்பயம் போர் எப்படி ஆதித்த சோழனுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் வாய்ப்பை அளித்தது அப்படிங்கறத நம்ம தெளிவா அலசிட்டோம். ஆமா,
வரலாறு எப்போதுமே ஒரு சின்ன நிகழ்வு எப்படி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. சரியா சொன்னீங்க. இந்த தரவுகளை அலசி முடிக்கிற இந்த தருணத்துல உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை விட்டு செல்கிறோம். பல்லவ மன்னன் அபராஜிதன் போரின் வெற்றிக்கு உதவிய ஆதித்த சோழனுக்கு பரிசுகளையும் நிலங்களையும் அள்ளி வழங்கிய போது அவனுக்கு தெரிந்திருக்குமா, தான் பரிசளிப்பது ஒரு கூட்டாளிக்கு அல்ல, மாறாக வருங்காலத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தையே விழுங்கப் போகும் ஒரு மாபெரும் சோழ பேரரசுக்கு என்று. சில சமயங்களில் அதிகார தக்கவைப்பிற்காக நாம உருவாக்குற கூட்டணிகளே நமக்கான வீழ்ச்சியையும் எழுதுகிறதா? இதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.